புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன வெளியிட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 10 பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஹெச்பிவி வேக்சின் என்று சொல்லக்கூடிய ஒரு வேக்சினை அறிமுகப்படுத்துகிறோம், போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன செய்யும் என்று சொன்னால், 15 வருடங்கள் கழித்து 20 வருடங்கள் கழித்து அந்த பெண் குழந்தைகளில் சிலருக்கு, ஒரு சிலருக்கு அல்லது இன்னும் கொஞ்சம் கூட அவர்களுக்கு என்ன வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு வச்சிங்கன்னா, சர்விக்கல் கேன்சர் என்ற கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த ஹெச்பிவி வேக்சின் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம அறவே ஒழித்து விடுகிறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஐடியா. இந்தியாவில் 2 சின்ன மாநிலங்களில் மட்டும்தான் அதை வேக்சின் அலையன்ஸ்லேருந்து வேக்சின் கொடுத்து பண்ணுறாங்க. நம்ம மாநிலம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய சொந்த செலவிலிருந்து அதற்குண்டான வேலைகளை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் ஒரு தொலைநோக்கு திட்டம். என்னென்னா அதனுடைய இம்பாக்ட் எப்போ தெரியும்னா, அது 25 வருஷம் கழிச்சு தான் தெரியும். இப்போ நம்ம செயல்படுத்த எல்லாம் நம்மள்ட்ட என்ன சொல்கிறான், வாக்கரசியலுக்கு பண்ணுறான். வாக்கரசியல் ஹெச்பிவி வேக்சின் 30 வருஷம் கழிச்சுங்கிறதுக்கு இப்போ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது வாக்கரசியலா? சொல்லுங்க பார்ப்போம். அது வாக்கரசியலா? அதனால் நாம் நமக்கு ஓட்டு போடுறானா ஓட்டு போடலையா அப்படிங்கிறதுல எப்படி கலைஞர் பார்க்குறது இல்லையோ, அந்த திமுக என்றைக்கும் பார்க்குறதே கிடையாது. இவர்கள் என்ன செய்து கொண்டே இருப்பார்கள்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் வரும்போது என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள்.